ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, மிகப்பெரிய நல்லதொரு வாய்ப்பு உன் இல்லம் தேடி வரும். இந்த சாயப்பா சொல்வதை கேள், தவற விட்டு விடாதே என் செல்லமே. உன் கர்ம பலன்களை குறைத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு இந்த சாயப்பா பரிசாக வழங்கப் போகிறேன். நான் உன்னிடத்தில் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளையும் துன்பங்களையும் விட்டு விலக்குமாறு நிச்சயமாக உனக்கு அருள்பாலிப்பேன். தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் கண்டிப்பாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தருவேன் இந்த சாயப்பா. இனி நீ நிலையான மகிழ்ச்சியில் நிலைத்திருப்பாய். நல்லதொரு வாய்ப்புகள் உன் இல்லம் தேடி வரும். கவலைப்படாதே. அந்த நாள் மிக அருகில் வந்து விட்டது என்பதை மனதில் நினைத்துக்கொள் என் செல்லமே. நீ தவறு ஏதும் செய்யாமல் தன்மானத்தை தூண்டும் சூழ்நிலை ஏற்படும் போது யாரையும் எங்கேயும் கடிந்து கொள்வதில் தவறில்லை. எதை இழந்தாலும் உன் தன்மானத்தை மட்டும் இழந்து விடாதே. யார் உன்னை வாழ்த்தினாலும் சரி, தாழ்த்தினாலும் சரி, சிரித்து கொண்டே சொல். நிச்சயம் காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும். ஏனென்றால் எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவரில்லை என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். எந்த இடத்திலும் உன்னை நீ உயர்வாகவே எண்ண வேண்டும். அதுதான் உனக்கு அழகு. உன் கவலைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. ஏனென்றால் அதை யாரும் காதில் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். நீ அவர்களிடம் அழுது புலம்பி சென்ற பிறகு அதை நிச்சயமாக விமர்சனம்தான் செய்வார்களே ஒழிய அவர்கள் அதை கேட்டு வருத்தமோ உனக்கு ஆறுதல் சொல்லவோ யாருமே இல்லை. எதுவாக இருந்தாலும் உன் சாயப்பா என்னிடத்தில் கூறு என் செல்லமே. என் செல்ல பிள்ளை, உன்னுடைய குறைகளை கேட்க நான் இருக்கிறேன் போது நீ ஏன் மற்றவர்களிடத்தில் போய் அழுது புலம்புகிறாய்? என்னிடத்தில் கூறு, நான் அனைத்தையும் சரி செய்வேன். குறைகளை தவிர்த்து நல்லதை நடக்க வைப்பேன். என் செல்ல பிள்ளையே, நீ மனம் தளராமல் தைரியமாக இரு. நான் இருக்கிறேன். ஒன்றுக்கு பின் ஒன்றாக நல்லது நடப்பதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு என்னை நீ ஆழமாக நம்புவாய். நன்றி கூற என் ஆலயத்திற்கு ஓடி வருவாய் சாயி சாயி என்று. உன் அதிசயத்தை பல பேரிடம் நீ பகிர்ந்து கொள்வாய். நடப்பதை சொல்வாய். நிச்சயமாக பொறுத்திருந்து பார் என் செல்லமே. உனக்கான நல்ல காலங்கள் ஒவ்வொன்றாக ஆரம்பிக்கப் போகிறது. உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் அவர்களே வியக்கும் வண்ணம் நீ உயர்ந்து வாழப்போகிறாய். உன்னை உயர்ந்து வாழ வைப்பேன். கீழே விழுந்து இருந்த காலங்கள் எல்லாம் மாறி எழுந்து நின்று பிரகாசிக்கப் போகிறாய். உன் துக்கங்கள் எல்லாம் கூடிய விரைவில் சந்தோஷமாக மாறும். நீ விரும்பியபடி இனி உனக்கு எல்லாமே நடக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கப் போகிறது. நீ வேண்டும் அனைத்து வளங்களும் அடுத்தடுத்து உன் சாயப்பை நிச்சயமாக உன் கைகளில் தவழச் செய்வேன். ஒவ்வொரு படியாக மேலே முன்னேறி செல்லப் போகிறாய். உன் பிரச்சனைகளை எல்லாம் கூடிய விரைவில் முடிவுக்கு வரும். இப்பொழுது நீ உன் வெற்றியை தேடித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு முறையும் நான் ஏமாந்து கொண்டிருக்கிறேன் சாயப்பா என்று என்னிடத்தில் நீ கேட்கிறாய். என்னுடைய வெகுளித்தனத்தையும் இரக்க குணத்தையும் மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதனால் என்னுடைய பணம் பொருள் அனைத்தும் இழந்து விட்டேன் என்று புலம்புகிறாய். கவலைப்படாதே. இரக்க குணம் உள்ளவர்கள் மனிதர்களிடம் தோற்று போகலாம், ஆனால் கடவுள்கிட்ட ஏற்றம் பெறுவார்கள். உன்னை சுற்றி உள்ள மனிதர்கள் புரிந்து கொண்டாய்தானே? இப்பொழுது அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் அறிந்து கொண்டாய்தானே? அதை அப்படியே விட்டுவிடு. அவர்களை அப்படியே மன்னித்தும் விடு. எந்த எதிர்வினைகளையும் அவர்களிடம் காட்டாதே. இனி யாரை நம்ப வேண்டும், இனி யாரை நம்பக்கூடாது என்று முடிவு எடுத்துக்கொள். அதற்காகத்தான் உன்னிடத்தில் பல மனிதர்களை, பல விதமான ரூபமான மனிதர்களை உன்னிடத்தில் நான் வெளிப்படுத்தி காட்டினேன். அவர்கள் விதைத்த விதையே அவரே அறுவடை செய்வார்கள். இனி உனக்கு அதிர்ஷ்டமான நேரம் மட்டும்தான். கவலைப்படாதே. ஏனென்றால் உனக்கான நம்பிக்கைக்கும் உன்னுடைய பொறுமைக்கும்
உன் சாயப்பா தரும் பரிசுதான் என் செல்லமே. நிச்சயமாக இந்த சாயப்பாவின் ஆசையோடு எல்லாம் நிச்சயமாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தருவேன். ஆனால் நீ நம்பிக்கையோடு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான அதிர்ஷ்டமான காலம்தான், உனக்கான நேரங்களும் இதுதான். இப்போது நீ எது செய்தாலும் அது வெற்றியிலேயே முடியும். உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தான் தரும் என் செல்லமே, வெற்றியை மட்டுமே தரும். காத்து கொண்டிருக்கும் உன் மனம் விரும்பும் மங்களகரமான செய்தி கூடிய விரைவில் உன் இல்லம் வந்து சேரும். இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சி தானே என் செல்லமே? இப்போது நீ செய்வதெல்லாம் தவறா சரியா என்று யோசித்து கொண்டிருக்கிறாய். இந்த சாயப்பா மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் எல்லாம் சரியாகத்தான் இருக்கும். நான் சொல்கிறது மட்டும் கவனமாக கேள். அதில் ஏதாவது ஒன்று தவறாக இருந்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் சாயப்பா நான் வந்து நிறுத்தி விடுவேன். அதை எல்லாவற்றையும் சரி செய்தும் விடுவேன். எதுவாக இருந்தாலும் தைரியமாக முயற்சி செய். முயற்சி செய்யாமல் மட்டும் இருக்காதே. நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது. ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கிறாய் என் செல்லமே, நிச்சயமாக ஜெயிக்கத்தான் போகிறாய். உன் சாயப்பா மீண்டும் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சந்தோஷமாக இரு. உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. உடைந்து விடாதே. உறுதியாக சொல்கிறேன், உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். உன் வாழ்வில் தீபத்தை ஏற்றிவிட்டேன். மிகப்பெரிய நல்லதொரு வாய்ப்பு உன் இல்லம் தேடி வரப்போகிறது. அதை நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் என் செல்லமே. நீ நினைப்பதெல்லாம் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். ஆம், இனியதொரு நல்லதொரு மாற்றத்தை உனக்கு நான் உருவாக்கி தருவேன். ஏன், நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நம்ப முடியாத வகையில் ஒரு திருப்பமான வாழ்க்கையை உன் சாயப்பா அமைத்து தருவேன். நீ இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கப் போகிறது. போதும் போதும் என்ற அளவிற்கு நீ சொல்லும் அளவிற்கு உனக்கு உன் சாயப்பா சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தரப்போகிறேன். இனி உனக்கு வெற்றி மேல் வெற்றிதான். எந்த நேரத்திலும் நடக்க முடியவில்லை, வாய்ப்பில்லை என்று மட்டும், இல்லை இல்லை என்று மட்டும் எதையும் சொல்லாதே. அந்த வார்த்தையை தள்ளி போட்டுவிடு. நடக்கும், முடியும், என்னால் முடியும், என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நேர்மறை எண்ணங்களோடு உன் வார்த்தைகளை, உன் வாழ்க்கையை நடத்து. உனக்கான நல்லதொரு நிகழ்வினை, நல்லதொரு முடிவினை உன் சாயப்பா உனக்கு தேடித் தருவேன். ஆம் செல்லமே, நல்லதொரு வாய்ப்பு உன் இல்லம் தேடி வரும். உன் செவியில் நல்ல செய்தியை கேட்கும்படி செய்வேன். நீ இழந்ததையெல்லாம் திருப்பிக் கொடுக்க இதோ இந்த நல்ல நாளில் இந்த சாயப்பா உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். கவலைப்படாதே. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.